நான் ஒரு பிஏ பட்டதாரி. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பசங்க. நான் துறைமுகத்தில் ஒரு ஆஃபீஸில் குமாஸ்தாவாக இருக்கேன். என்னுடைய வேலை என்னென்னா, சைதாப்பேட்டையிலேருந்து 3/4 மணி நேரம் நடந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி திரும்ப துறைமுகத்தில் இறங்கி திரும்ப அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் நடந்தால் தான் என்னுடைய அலுவலகம். டெய்லி என்னுடைய போக்குவரத்து இப்படி தான். என்னுடைய ஆஃபீஸில் புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. புதுசுனா என்ன, 3 வருஷம் ஆச்சு. அவர் பண்ணுற அட்டுழியங்கள் பார்த்திங்கன்னா கணக்கில் அடங்காது. அவர் டைமுக்கு வரணும், அவர் சொல்லிட்டா உடனே அந்த வேலையை முடிக்கணும், லீவே எடுக்கக்கூடாது, காய்ச்சல் தலைவலின்ற பேச்சே அவருக்கு கெட்ட வார்த்தை மாதிரி, அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்பார். அதெல்லாம் சரிதான், அவர் கேட்கலாம் சரிதான். ஆனால் அவர் ஒழுங்கு கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மட்டையை போட்டுருவார், வரமாட்டார், கையெழுத்து போடுவார். எப்பயுமே லேட்டாக தான் வருவார், எப்பயுமே சீக்கிரமாக போயிடுவார். எந்த ஒரு ஒர்க்கு எங்கள் மேல் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் டைமுக்கு முடிக்க மாட்டார், திட்டு வாங்குவார். ஆனால் எங்களை போட்டு அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுவார். நானும் வெறுத்து போய் என்னுடைய சக நண்பர் ஒருத்தட்ட ரொம்ப அங்கலாய்ச்சிட்டேன். இப்படிலாம் பண்ணுறாரு, இவர் பண்ணுறது மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். கேட்டு 2வது நாள் நான் தான் இது மாதிரி பேசியிருக்கேன், அவருக்கு எதிராக கண்டனங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி தான் தெரியுமோ, நான் யார்கிட்ட சொன்னேன்னா அவர் வரலை அன்னைக்கு. ஏன்னா நான் அவர்கிட்ட தான் பேசினேன், அவர் தான் சொல்லியிருப்பாரான்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்கவும் முடியல. அப்புறம் தான் கேட்டால் அவர் 3 நாள் டூர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியம், தலைவலி காய்ச்சல்னாலே அவர் லீவ் கொடுக்க மாட்டார், டூருக்கெலாம் லீவ் கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என்னுடைய கண்டனங்களெல்லாம், நான் சொன்ன அதிருப்தியெல்லாம் விலையாக கொடுத்து தான் அவர் டூர் ப்ரோக்ராமுக்கு லீவ் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்தியம் பண்ணிட்டார், நான் அப்படி சொல்லுவேனா அப்படின்ட்டார். நான் என்ன பண்ணுறது, பேசாமல் இருந்துட்டேன். யாரையும் நம்ப முடியல, நம்முடைய பிரச்சனைகளை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, வருத்தப்படவும் முடியல. எல்லாரும் 5ஆம் அடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு தெரியலையே, ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. டைப்பிஸ்ட்டு அன்றைக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அடுத்த முறை அந்த ஆள் என்னை அவமானமாக பேசினா 8 அரைஞ்சிட்டு ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னாரு. நான் கூட மிரண்டுட்டேன். ஐயோ அப்படிலாம் செய்யாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க, நம்ம லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் அவர் வெறி பிடிச்சவர் மாதிரி இருந்தார். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பயந்துகிட்டே இருந்தேன். 4வது நாள் நடந்தே போச்சு. உள்ளே நுழையிறேன், ஒரே கலைபுரம், எல்லாரும் ஆவுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா, அவர் கூப்பிட்டு கண்ணாபின்னான்னு மானக்கேடாக அவரை பேசியிருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா, எல்லாம் செஞ்சது பூரா தப்பு, இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி காலில் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்திருக்கிறார். அவர் செஞ்சது பெரிய தப்புலாம் கிடையாது. ஒரு டைப்பிஸ்ட்டு கார்பன் காப்பி வச்சு எழுதுகிறப்ப அந்த 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்தில் ஒரே ஒரு எழுத்து விழுகலையாம். அதுதான் அவர் செஞ்ச மிஸ்டேக்காம். அதுக்கு அவர் அவ்வளோ கேவலமாக பேசி அவரை டார்ச்சர் பண்ணி, ஆனால் அந்த ஆள் காலில் விழுந்துட்டு போயிட்டான். நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. கேட்டால் என்ன சொல்லுவார், ஏன் நிலமா நான் அப்படி பண்ணேன் அப்படின்னுவார். இது எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் பக்கமே திரும்பி பார்க்கல. ஆனால் அவருக்கு என்னன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஏன்னா நான் ப்ரமோஷனில் இருக்கேன், அவருக்கு வேண்டப்பட்ட அவஜாதி ஆள் எனக்கு கீழே இருக்கான் ஒருத்தன், அவனை எப்படியாவது அந்த இடத்துக்கு ப்ரமோஷனை கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு பெரிய ஆசை. அதனால் என்னென்ன திட்டுக்கள் கொடுக்கணுமோ, என்னென்ன எனக்கு எதிராக ஃபைல் தயார் பண்ணணுமோ எல்லாத்தையும் முழுமூச்சாக பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு நல்லா தெரியுது அவருடைய நோக்கம் எல்லாம், எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நான் மனசை கல்லாக்கிட்டு வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய போக்குவரத்து, அந்த ஒவ்வொரு நாளையும் நான் பெரிய சுமையாக கடந்துக்கிட்டே இருந்தேன். நான் மனசுக்குள்ள நிம்மதியே கிடையாது. நான் அவ்வளோ தூரம் அலைஞ்சு பரிதவித்து எப்படா இதை விட்டு வெளியே போவோம், இவ்வளோ திட்டு வாங்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி அங்கலாய்ச்சிட்டே போவேன். எனக்கு ஒரு பெரிய என்ன ஒன்று நடக்க போகுது நினச்சே நடந்துருச்சு. கரெக்டாக எனக்கு கீழே இருக்க ஜூனியரை என் தலையில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார், ப்ரொமோஷன் கொடுத்து. எல்லோரும் இந்த ஆஃபீஸே என்ன பண்ணாங்கன்னா அப்படியே திரும்பிக்கிட்டான். ஏன்னா அவன் பெரிய பெரிய முதலாளி, அந்த ஆஃபீஸரோட சொந்தக்காரன் இல்லையா. உடனே எல்லாரும் போயிட்டான், அவர் காலடியில் போய் உட்காந்துட்டான். அவர் மாதிரி உண்டா, நீங்கள் தான் பெஸ்ட்டு சாய்ஸ், நீங்கள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆளு அப்படின்னு சொல்லி போய் அவர் காலில் விழுந்துட்டான். வலி உலகம் அப்படி தானே இருக்குது, அவன் பொழப்பு நடக்கணும்ல. நானும் ஒரு சலாம் போட்டு வச்சுக்கிட்டேன், நாளைக்கு என் பொழப்பும் சரியாக போகணுமே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காத ஒரே ஒரு பெரிய வருத்தங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷம், இந்த ஆளுக்கு இனிமேல் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டான், என்னை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். ஏன்னா அவருடைய நோக்கமே அதுதானே, எனக்கு எதிராக ஃபைல் ரெடி பண்ணுறது, அதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ரிலீஃப்டாக கடவுளே என்னை காப்பாற்றுனேன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் அந்த ஆள் ஒரு மிருகம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி அடுத்தவனை தரக்குறைவாக பேசி அதில் ஒரு சுகம், அடிக்ட் ஆகிட்டார் அவர். மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர் மாதிரி இன்னும் அதிகமாக தான் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். அதிகமாக லீவ் போடுறேன்னு சொல்லி ஒரு நாள் மெமோ கொடுத்து கையெழுத்து வாங்கினார். ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்து கையெழுத்து வாங்கினார். நான் எதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறதே கிடையாது. நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு 2-3 முறை லேட்டாக போயிருக்கேன். அதை நான் செஞ்சது கரெக்ட், அதனால் நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் மற்ற எல்லாமே நான் பேசாதலன்னா பேசுனேன்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் நான் எழுதி கொடுத்துட்டே இருந்தேன், ஏற்றுக்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இவருடைய டார்ச்சர் தாங்காமல் கொஞ்சம் நல்ல வீடாக இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே வீடு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒண்டு குடித்தனம், ஜன்னலே கிடையாத ஒரு ஒண்டு குடித்தனத்தில் நானும் என் மனைவி 2 பசங்களும் வந்து ஜாயின் பண்ணோம். ஆனால் அங்கேருந்து பஸ்ஸில் தான் நான் போகணும். முன்னாடியாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் கன் மாதிரி வந்துடும். இப்போ பஸ்ஸு பக்கமாக வந்தேனே ஒழிய, வாடகையும் கூட வசதியும் இல்லை, பக்கமாக வந்தேனே ஒழிய பஸ்ஸுக்கு நான் படுற பாடு அப்பா சொல்லி மாற முடியாது. ஆனாலும் லேட்டாக தான் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா நினச்ச நேரத்தில் நான் பஸ் ஏற முடியல, அவ்வளோ கூட்டம். பஸ்ஸு நிற்காமல் ஓடிடும், ஓடி ஓடி களைச்சி ஏங்கி வேர்த்து விறுவிறுத்து தான் நான் ஒரு நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு போவேன் நான். ஏன்னா லேட்டானா அவருடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட முன்னாடி கைகட்டி நிற்கணும், மானக்கேடாக பேசுவார்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் தான் நான் ஓடிட்டு இருந்தேன். ஒரு நாள் பாருங்கள், என் பையன் இந்த கோடவுன் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கூட்டியிருந்தோமா, பையனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. காலையில் எந்திரிச்சோடனே காய்ச்சல். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் லேட் ஆயிருமே, இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு சொல்லி சாயந்தரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். திரும்ப சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போட்டால் காலையில் பார்த்தா ஒய்ஃபுக்கும் காய்ச்சல். எடுத்த ரிப்பிலேயே 104 டிகிரி. நானே பயந்து போயிட்டேன், என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் உடனே ஆஸ்பத்திரிக்கு காலையிலேயே நான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஓடி அல்லாடி ஓடி வந்தேன். நான் ஓடி வர்றப்ப என்னுடைய குடல் ஆடுவதை நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய குடல் ஆடிச்சு எங்குமான்றதை நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு டார்ச்சரோடு நான் ஓடி வந்தேன். ஆனால் என்னால் உரிய நேரத்துக்கு வர முடியல. 1 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன், நம்ம லீவு கொடுத்துடலாம், எதுக்கு இந்த டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். மற்றவங்களாம் நின்றுருந்தாங்க. அவங்களாம் ஒரு பரிதாபமாக கூட யாரும் என்னை அவங்க பார்க்கல. ஏன்னா எல்லாருடைய நோக்கமே நல்ல பேர் வாங்கணும், நாம் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கணும் தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் நான் போனேன். அப்போ அவர்கிட்ட போனோடனே எடுத்துட சொன்னேன், ஏன் லேட்டு அப்படின்னாரு. இல்லை சார் நான் லீவ் கொடுக்குறேன்னு சொல்ல, அதனால் அவர் கேட்கவே இல்லை. ஏன் லேட்டு அப்படின்னாரு. இல்லை சார் ஒய்ஃபுக்கு காய்ச்சல்னு ஆரம்பித்தேன், நிப்பாட்டி அவன் மகாபாரதம் ராமாயணத்தைன்னாரு. இல்லை சார் உண்மையிலேயே ஒய்ஃபுக்கு 104 டிகிரி சார், பாருங்கள் சார், நான் அந்த மருந்து சீட்டை கூட காட்டினேன். எனக்கு ஒரு 3 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா குழந்தைய காய்ச்சல் இருக்குது, பையனுக்கு காய்ச்சல் இருக்குது, ஒய்ஃபுக்கு காய்ச்சல் இருக்குது சார், நான் கொஞ்சம் பார்க்கணும் சார்ன்னு சொன்னேன். அந்த மருந்து சீட்டு, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கவே இல்லை அவர். அப்படியே டேபிளில் மெதுவாக வச்சேன். ஒரு அசிங்கத்தை தட்டி விடுவதை போல் தட்டி விட்டார். லீவெல்லாம் கிடையாது, இன்றைக்கி 1 மணி நேரம் பெர்மிஷன் அப்படின்றதும் கிடையாது, ஆஃப் டே லீவ், போ வீட்டுக்கு போ, எங்கே வேணாலும் போய்க்கோ, மத்தியானம் வந்து ரிப்போர்ட்டில் பனிஷ்மெண்ட்டுக்கு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்ட்டார். ஒன்றுமே சொல்ல, அதை விட ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னார். 1.5 நாள் டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டுக்கெல்லாம் காட்டி என்கிட்ட லீவ் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அப்படியே உருண்டு வந்துச்சு என்னுடைய ஆத்திரங்கள். அப்படியே ஒன்று அவர் மூஞ்சியை சேர்த்து குத்தணும், இல்லை அவர் காலில் விழுந்து கெஞ்சணும், இதை விட எனக்கு வேறு வழியே தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மத்தியானம் தான் ஜாயின் பண்ண சொல்கிறான்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போனேன். ஏன்னா ஒய்ஃபு காய்ச்சலாக இருக்காங்க, பிள்ளை காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு கஞ்சி குச்சியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப சேஃபாக 1 மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா பஸ்ஸை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு 1 மணிக்கெலாம் நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேன். காலையில் நிற்கிறப்போ இப்படி ஒரு ரிக்ஷாக்காரர் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு என்றைக்கோ நடந்த ஒரு பஸ் விபத்தை பற்றி அவருடைய நண்பர்கிட்ட காலை நீட்டிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக பல்லு குத்திக்கிட்டு சகஜமாக சிரித்து பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். பக்கத்துலேயே ஒரு கீரைக்காரம்மா கீரையெல்லாம் விற்றுட்டு வந்து அங்கே உட்காந்து வெத்தலையை போட்டுக்கிட்டு அதுவும் ஜாலியாக சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏதோ அவங்கெல்லாம் வேற்றுக்கிரகத்தில் இருந்துருக்கிற மாதிரி, அல்லது நான் ஏதோ ஒரு பள்ளத்தாக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. கூட 2 ஆசாரிகள் வந்து வேலை பார்க்க வந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சியா, பார்த்துக்கலாம், நாளை போய்க்கலாம், என்ன கேட்குறது, நம்ம தான் முதலாளி அப்படின்ற மாதிரி பஸ்ஸு வெளில போயிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, பை லக் என்னுடைய பஸ்ஸு வந்துருச்சு, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நான் ஏறி போய் உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன். 2 மணிக்கெல்லாம் உள்ளே போய் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு
சீக்கிரம் அந்த அவங்க குழந்தைகளுக்கு தேவையானதான். அதுக்கடையில் நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய பையன் 2வது பையன்ட்ட நான் ஸ்கூலுக்கு போவேனாண்டா, அண்ணனுக்கு காய்ச்சல் அம்மாவுக்கு காய்ச்சல், நீ இங்கே இரு, முக்கியமான வேலைக்காரம்மா வரும், நேற்று வரல, அதுக்கு முந்தின நாள் வரல, வந்தோடனே கண்டிப்பாக துணியை துவைச்சு போடணும், பாத்திரம்லாம் விளக்கணும், வீடு கூட்டாமல் இருக்குது, நாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக அந்த அம்மாவை இருந்து அந்த வேலையை வாங்கி வச்சுருன்னு சொல்லிட்டு வந்தேன். திரும்பவும் நான் மத்தியானம் போனப்பையும் கேட்டேன், இன்னும் வரலப்பா அப்படின்னா, சரி லேட்டாக வந்தாலும் சரி இந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சாயந்தரம் போகிறேன், போய் பார்த்தா வீடு அப்படியே அல்லோலப்பட்டு கிடக்கு. பையனை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே வேலைக்காரம்மா வந்தாங்களான்னு. வரலப்பா அப்படின்னா. அப்படியே அங்காரமாக வந்துருச்சு. அடிக்கடி அந்த அம்மா அப்படி தான் லீவ் போட்டுக்குவாங்க, நினச்ச நேரத்துக்கு லீவ் போடுவாங்க, சொல்லவும் மாட்டாங்க, கேட்க முடியாது. என் ஒய்ஃபு பயப்படுவா, அவங்கள்ட்ட பேசினாலே என் ஒய்ஃப் பயப்படுவா. எல்லா வேலைக்காரங்களும் அப்படி தான். யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் கடிஞ்சு பேசிட்டு இன்னொருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, பேசாமல் இருங்கன்னு சொல்லி என் வாயை மூடிட்டே இருப்பாள். விட்டால் அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாள். அதனாலே நான் இதுலையுமே தள்ளிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒய்ஃபும் உடம்பு சரியில்லாமல் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களால பலவீனமாக இருக்கிறாங்க. எப்படி செய்கிறது? உடனே நானே போய் துணிகளெல்லாம் துவைச்சி போட்டு பாத்திரங்களெல்லாம் கழுவி வீடெல்லாம் கூட்டி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து படுக்க வச்சுட்டு பாய் எடுத்து போட்டு படுத்தேன். தூக்கமே வரல. இதற்காகவா நான் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் பிஏ படித்தேன். முதல் பட்டதாரின்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து கொண்டாடினாங்க, பாராட்டாங்க. வீட்டுக்கு தலையெடுக்க வந்துட்டடா, முதல்ல நீ பட்டாதாரி ஆயிட்டான்னு சொல்லி ஊரே நான் கொண்டாடிச்சேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய சொந்த நிலத்தை, ஒரு அற்பம் கொஞ்சமான அந்த நிலத்தை கூட விற்று எனக்காக பணம் கட்டினாங்களே, இதற்காகவா? ஓன அலனும் போல இருந்துச்சு. என்னை அறியாமல் மனசு விம்முது, கண்ணெல்லாம் முட்டிக்குச்சு. நான் அலறேன். அந்த நிலத்தை விற்கிறப்ப இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, என்னுடைய கல்வி தேவைக்காக தான் அவங்க பிணத்தை விற்றாலும் சரி, அவங்க வச்சிருந்த அந்த சொற்ப நிலத்தை வித்துட்டோமேன்ற ஆதங்கம் என்னுடைய அப்பாவுடைய கண்கள் இருந்து நான் பார்த்தேன். அதில் அந்த கண்ணீரை நான் பார்த்தேன். நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை உருவாக்கி வளர்த்தது இதுக்குத்தானா? இப்படி அவமானப்படுறதுக்கு தானா? ஒரு வேலைக்கு அவமானப்பட்டு நான் சிக்கல் படுவதற்கு தான் இவ்வளோ நான் படித்தேனா? இந்த மனிதர்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதிகாரிகள்லாம் அடுத்தவங்களுடைய மனசு உங்களுக்கு தெரியாதா? நியாயங்கள் புரியாதா? நான் எப்போ தூங்கினேன்னு எனக்கு தெரியல. தொட்டு பார்த்தேன், இடையில எந்திரிக்கிறப்போ தலையணை பூரா நனைந்திருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் நான் தான் இழுத்து போட்டு பார்த்தேன். காலையில் 7 மணிக்கு அந்த வேலைக்காரம்மா வருது. சத்தமாக சிரித்து பேசிக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்டோட சத்தமாக சிரித்து பேசிக்கிட்டு வாயில் வெத்தலையும் போட்டுக்கிட்டு வேகமாக வந்துச்சு. ஏமா நேற்று வரல அப்படின்னு சொன்னேன். என்னையா கத்துற அப்படின்னுச்சு. அப்போ கத்தாமல் என்ன பண்ணுவாங்க? 2 நாள் நீ ஏற்கனவே வரல, வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்கு, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி இவ்வளோ வேலையும் பார்க்குறதே, என்னையா பெரிய சம்பளம் வாங்குறியா வாங்கலையா, நீ என்ன சும்மா வேலை பார்க்குறேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், அவ்வளோதான். என்னையா நீ பெரிய சம்பளம் கொடுக்குற, உன் பெரிய சம்பளத்தை கொண்டே குப்பையில் போடியா, பெருசாக பேசுகிற, சவுண்டு கொடுக்குற, எப்பயா கணக்க முடியா அப்படின்னுச்சு. நான் எனக்கு பகிர்ந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வெறுத்துருச்சு, நீ வரவே வேணாமா, நீ இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி வரேன். ஒய்ஃப் அங்கேருந்து கையெடுத்து என்னை கும்புறா ரூமில் இருந்து. ஐயோ விட்டுருங்க, பேசாமல் விட்டுருங்கன்னு சொல்லி என் காலை மறிக்கிறா. இருந்தாலும் நான் எனக்கு கோபம், போமா அப்படின்ட்டு அந்த அம்மாவும் விருட்டுன்னு போய் வெளியில் நினச்சேன். கணக்கா 1 மணி நேரத்தில் வரேன், கணக்கு முடிச்சு வை அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் அப்படியே மெல்ல போய் காய்கறி பைய எடுத்துகிட்டு போனேன். ஒருத்தர் காய்கறி விற்றுட்டு வந்தார் தெருவில், அவர்கிட்ட போய் காய் வாங்க போனேன். பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். போய் நிற்கிறப்ப அவர் பார்த்துக்கிட்டார், எல்லாத்தையும் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு கேட்டார், பார்த்தீங்களா உங்கள்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது, பேசுனா அவ்வளோதான் ஓடி போயிடுவாங்க, விட்டால் ஆள் பிடிக்க முடியாது. பார்த்தா அந்த அம்மா எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் காலை நீட்டிக்கிட்டு பகுமானமாக என்னை ஒரு மாதிரியாக முறைச்சி பார்த்த மேனிக்கு உட்காந்துருக்கு. நான் வர்றேன்னு தெரியும், முன்னாடிலாம் காலை நீட்டியிருந்தால் மடக்கும், ஆனால் அவ்வளோ ஒரு தெனாவட்டாட ஒரு திமுறோடு அதை உட்காந்து என்னை பார்த்த பார்வையில் நான் குறுகி போனேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நம்மலாம் லேட்டாக போவோம். அவர் கேட்டார், நீங்கள்லாம் அப்படி ஆஃபீஸில் லேட்டாக போகணுமா? எங்கே போக முடியுது, அவ்வளோதான், தொலைஞ்சிருவோம் நம்ம லேட்டாக போனோம்னா, மெமோ தான், கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், குடுமையை கொடுத்து இன்னொரு இடத்துல போய் கொடுத்துட்டோம்னா நம்ம பொழப்பு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டுட்டே போனார். எனக்கு வேறு வழி கிடையாது. மனசுக்குள்ள ஒரு ஆற்றாமை வந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே, இந்த ஒரு ரிக்ஷாக்காரரை மாதிரி, ஒரு கீரை வைக்கிற அம்மா மாதிரி, ஒரு வேலைக்காரவங்கள மாதிரி, ஒரு தச்சு தொழில் பண்ணுறா பாருங்க, அவனுக்கு இருக்கிற சுதந்திரம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, சுதந்திரம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க முடியலையே.
நான் இப்படி இவர்களைப் போல ஒரு மனிதனாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கடவுள் படத்துக்கு முன்னாடி போய் மன்றாடி கேட்டேன். நான் வேறு வழி இல்லை. கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரங்க வந்துட்டாங்க. ஒய்ஃபு என்னென்னமோ சொல்லி பார்த்தா அந்த வேலைக்காரிகிட்ட. வேறு வழி இல்லாமல் நாங்கள் கணக்கு முடித்தோம். அன்பு நண்பர்களே, கு. அழகிரிசாமியின் சிறுமை கதை என்ற ஒரு கதையினுடைய கதாபாத்திரத்தை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.